பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு ஓ பன்னீர்செல்வம் 6 முறை தொடர்பு கொண்டதாக கூறும் குற்றச்சாட்டிற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் முதலமைச்சரை சந்திப்பதற்கு முதல் நாள் கூட அவரை தொடர்பு கொண்டதாகவும் விளக்கமளித்தார். அவர்கள் முடிவெடுத்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். இல்லை, உங்களை தொடர்பு கொண்டாருங்களா இல்லைங்களா சார்? 6 முறை தொடர்பு கொண்ட மெசேஜ் கூட அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னாரு. ஆதாரம் அவருடைய கையில் இருக்காது. அவர் தொடர்பு கொண்டீங்க சார்? நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன். அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை போகிறதுக்கு முதல் நாள் நான் அவருடைய தொடர்பு கொண்டேன். இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் நடக்கும்போது பல நேரங்களில் அவர் என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய உதவியாளர்களை கூட்டு அழைத்திருக்கார். ஆனால் என்னுடைய உதவியாளர் யாரையுமே அவர் அழைத்து எனக்கு தரவில்லை. ஆக இதை ஒரு குறையாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி தொடர்பான ஆதாரத்தை ஓபிஎஸ் வெளியிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகிய ஓ பன்னீர்செல்வம் 6 முறை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் நயினார் நாகேந்திரன் தனது அழைப்பை ஏற்கவில்லை என கூறியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்தார். இந்த சூழலில் ஜூலை 24 நயினார் நாகேந்திரனுக்கு தன் சார்பாக அனுப்பப்பட்ட குறுஞ்செய்தியை வெளியிட்டுள்ள ஓபிஎஸ் அதில் தங்களிடம் பேச விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். எடுத்துங்க, கீழே இருக்கிறதே முழு அதையும் பார்த்துங்க. மேலே 27ஆம் தேதி காலையில் வந்துருச்சு. இல்லை, பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பியதாக ஓ பன்னீர்செல்வம் கூறியது தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரனை பதிலளிக்க விடாமல் அண்ணாமலை அழைத்துச் சென்றார். பிரதமரை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு குறுஞ்செய்தி ஒரு நிமிஷம் பேசுவார்.